வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு அவா சமையல்ல என்னங்க பார்க்க போறோம்? இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை. என்னது அதுக்கு தேவையான பொருள்? வாழைக்காவை ரொம்ப தோல் சீவாதீங்க, லேசாக எடுத்துக்கோங்க இது மாதிரி தோலை. இதுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்காங்க அத்தை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஏங்கத்த? ஆமாம், மொறுப்பாக வரும், அதுக்காக இதை எடுத்துருக்கோம். வேணுன்னா கரம் மசாலாவும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். எப்படி வேணாலும் நீட்டை வாக்கில் போட்டாலும் சரி, ரவுண்டாக போட்டுக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் மொத்தமாக சீவிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. அத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா மொத்தமாக வந்து வாழைக்காவை சீவி எடுத்துருக்காங்க. அப்போ தான் நல்லா வேகும், டேஸ்ட்டாக இருக்குமா. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா பெரட்டிக்கோங்க. உப்பு, கரம் மசாலாவும் போடலாம், மீன் வறுவல் மசாலாவும் போடலாம், உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறக்காமல் போட்டுக்கோங்க. வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு, கொஞ்சம் இப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டு பெரட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவும் இது பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். தோசைக்கல்லில் போடுறதுனால எண்ணெயில் போட்டிங்கன்னா மசாலா பூரா போயிடும். தோசைக்கல்லில் போட்டால் அந்த மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தோசைக்கல்லில் போடுறோம். மசாலா அப்படி பெரட்டினாப்லே இருக்குது பார், அப்படி இருந்தால் தான் தோசைக்கல்லில் நல்லா இதாகும். இது எண்ணெயில் போட்டால் அப்படி கருகி மசாலா பூரா போயிடும். இப்படி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கல் வச்சாச்சு. அப்போ அது முதல்ல லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட இதில் போடுங்க. எண்ணெய் சட்டியில் போட்டிங்கன்னா மசாலா இருக்காது. இப்படி போட்டிங்கன்னா மசாலாவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா லேசாக எண்ணெய் ஊற்றிக்கும். அப்படியே பரட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய்க்குள்ளேயே அப்படி பரட்டி போடுங்க. மசாலாவோட ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மசாலா வாசனை இப்போவே சூப்பராக இருக்குது. சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிட்டுருக்கு. இது அவிச்சிட்டு சில பேர் செய்வாங்க. அது மாதிரி செய்கிறத விட இப்படி செஞ்சால் தான் நல்லா டேஸ்டாகும். கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அவ்வளோதான். மொறுன்னு வரும். தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா மொறுப்பு அவ்வளோ கிடைக்காது. சாஃப்டாகவும் இருக்கும், மொறுப்பாகவும் இருக்கும் இப்படி செஞ்சால். வாழைக்காய் ஃப்ரை ரெடி. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குது. பீஸ் வந்து சூப்பராக, அந்த பீஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரு அண்ட் வந்து இந்த ஃப்ரை மசாலாலாம் போட்டிருக்குது சூப்பராக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்குது. அத்தை சொன்ன மாதிரி அந்த பீஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் சொன்ன மாதிரி சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு கொடுத்திங்கன்னா எவ்வளோ சாப்பாடுனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கு, கர்ட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். பாய்.